அதிமுக தனிப்பட்ட முறையில் வந்து மெஜாரிட்டி வந்தால் நீங்கள் முதலமைச்சரா வேறு யாராவது முதலமைச்சரா? ஏன்னா அமித்ஷா கடைசியாக கொடுத்த பேட்டியில் அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார் சொன்னாரே தவிர உங்கள் பேரை அவர் சொல்லவே இல்லை. திமுகவை எதிர்க்க எல்லா கட்சிகளும் ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதிமுகவை ஒன்றிணைக்கிறதே ஆர்வம் காட்ட மாட்டேன்றீங்க. உங்களை அகற்றுவதற்காக நாங்கள் இந்த கூட்டணி அமைக்கிறோம், இதுல ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இல்லையா? தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக இருக்கிற பாஜக 2300 கோடி பணம் கொடுக்கல. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அரசியல் தான் முக்கியம், பாஜகவோட சேர்ந்து நான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பேனே தவிர தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றீங்களா? பயணம் வந்து பயன் இல்லாத அது விழாது. நீங்க கிளாரிட்டியே இல்லை. நீங்க யாருக்காக பிரச்சாரம் பண்ண போறீங்க? நீங்க நிக்கிற தொகுதியிலயோ உங்களுக்கு கிடைக்கிற சீட்லயோ அதிமுக உங்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ திருப்பரங்குன்றம் போன்ற பல விஷயங்கள் இது கையில் எடுக்கிறாங்க. இந்துத்துவ வாக்கு வங்கியை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு தான் எடுக்கிறாங்க. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? அதே இந்துத்துவ வாக்கு வங்கியை தான் நம்மளும் பண்ணணும், ஏன்னா நமக்கு வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு போடுறது இல்லை. ஸோ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்மளும் ஒரு இந்துத்துவ பாலிசியிலே போயிடலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அதிமுக கட்சியினுடைய சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடங்கி இருக்கிறாரு. மேட்டுப்பாளையத்திலிருந்து அவருடைய பயணம், எழுச்சி பயணம் அப்படின்றது தொடங்கி இருக்கிறாரு. தமிழ்நாட்டை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்ற அந்த தலைப்புல அவருடைய பயணத்தை மேற்கொண்டு பலவிதமான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து திமுகவை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாருமே வந்து அந்த இதுல பங்கேற்று அவங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய சுற்றுப்பயணம் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சார் பாஜகவோட. ஒரு மெகா கூட்டணி கட்டமைப்பேன்னு சொன்னாரு. நான் ஒரு கட்சியில யாரும் வந்து அவர் ஏற்கனவே இருந்தவங்க தவிர வேறு யாரும் அந்த கூட்டணியில் புதுசாக வந்து சேரலைன்றதை நம்ம பார்க்குறோம். தேமுதிகவோ பாமகவோ ஏதோ பாமக ரெண்டாக பிரிஞ்சிருக்க வச்சுக்கோங்க, பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதனால வந்து சேரல வச்சுக்கோ. ஸோ அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து 10 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார். இப்போ இந்த 2 மாதம் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் போனதை பார்த்தோம். கூட்டணி ஆட்சியா, பாஜக பங்கு பெறும் ஆட்சியா, இந்த மாதிரி என்டிஏ ஆட்சியா, இல்லை அதிமுக தனிப்பட்ட ஆட்சியா, முதல்வர் யாரு, அதிமுகலேருந்து வருவாரா, அது எடப்பாடியா, இப்படி பல கான்ட்ரவர்சி ஓடித்து 2 கட்சிகளுக்கு நடுவில். அந்த கான்ட்ரவர்சிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியாகவே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ எடப்பாடி பயணம் போகும்போது எடப்பாடி சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது திமுக பற்றின குறைகள் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அது கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களாகட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி திருபுவனத்தில் காவலர் கொலை ஆகட்டும், இல்லை நிறைவேறாத வாக்குறுதிகளாகட்டும், இல்லை வேறு பல விஷயங்கள். ஈவன் இப்போ நேற்று கூட கோவில் ஃபண்ட்ஸ் எடுத்து காலேஜ் கட்டுறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு குறையை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் கல்லூரி ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி கொடுக்கறது கூட அவருக்கு கண்ணை உறுத்துது எடப்பாடிக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போறாரு. திமுக ஆட்சியை பத்தி குறை அவரோட தான் இருக்குமா, பாஜகவோட தான் இருந்தது, அவரோட குரலா மாறி இருக்கு. பாஜக குரல்ல ஒலிக்கிறார் அவர் ஆக்சுவலா. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவுடைய குறைகளும் சொல்லட்டும், ஆனால் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. நீங்க நடத்த போறது என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியா? அதிமுக தனிப்பட்ட முறையில் வந்து மெஜாரிட்டி வந்தா நீங்க முதலமைச்சரா வேறு யாராவது முதலமைச்சரா? ஏன்னா அமித்ஷா கடைசியாக கொடுத்த பேட்டியில அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார் சொன்னாரே தவிர உங்க பேரை அவர் சொல்லவே இல்லை. கடைசியாக கொடுத்த பேட்டியில் அதான் சொன்னாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு இதுவரையும் ஏன் மெகா கூட்டணி இதுவரையும் ஏன் அமையல? ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஏற்கனவே பலவீனமா இருக்கீங்க. நீங்க ஒரு பயணம் போறதுல தப்பு இல்லை. ஆனால் திமுகவை எதிர்க்க எல்லா கட்சிகளும் ஒன்றிணைன்னு சொல்றீங்கல்ல, அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுலையும் ஆர்வம் காட்ட மாட்டேன்றீங்க. ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் பிரிந்திருக்காங்க. சவுத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு குறைஞ்சிருக்கு, டெல்டால குறைஞ்சிருக்கு. ஏன் நீங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? திமுகவை எதிர்ப்பதற்கு எல்லாம் வாங்கன்றீங்களே, உங்க அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ நீங்க அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கு குரல் கொடுக்கணும். நடக்க போறது நீங்க வரப்போற ஆட்சி வந்து என்டிஏ ஆட்சியா இல்லை அதிமுக ஆட்சியா சொல்லணும். அதுல அதிமுக தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி வந்தா நீங்க முதல்வர் நீங்க தான் இருப்பீங்களா, வேற யாரும் இருப்பீங்களா சொல்லணும். அதுல பாஜகவுக்கு பங்கு இருக்க ஆட்சியில அதையும் சொல்லணும். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்க ஓட்டு கேட்கணும். ஆக்சுவலா இதெல்லாம் சொல்லாம திமுக கூட்டணி வச்ச போது நல்லா இருந்தது, இப்போ நாங்கள் வைக்கும்போது இதாக இருக்கா? நாங்கள் வந்து திமுகவை அகற்றுறதுக்காக தான் கூட்டணி வைக்கிறோம். நீங்கள் அகற்றுறதுக்காக கூட்டணி வைங்க. ஆனால் வாஜ்பாய் காலத்தில் வச்ச கூட்டணிக்கு இப்போ இருக்கிற கூட்டணிக்கு வித்தியாசம் இருக்குது. வாஜ்பாய் காலத்தில் குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் அவங்க மந்திரி சபையில் இணைஞ்சாங்க. அப்போ 370 வர கிடையாது. அப்போ ராமர் கோயில் விஷயம் கிடையாது. அப்போ சிஐஏ விஷயம் கிடையாது. அப்போ வக்ஃப் போர்டு பில்லு கிடையாது. இப்போ எல்லாமே இருக்கு மோடி ஆட்சியில். அது மட்டும் இல்லை, இப்போ மாதிரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 2300 கோடி ரூபா கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்றீங்க. கவர்னர் மூலமாக பல குறைச்சல் கொடுக்குறீங்க. மகாத்மா காந்தி ஊரக நிதி கொடுக்க மாட்டேன்றீங்க. வக்ஃப் போர்டு பில்லை கொண்டிருக்கீங்க. இந்த மாதிரி நிதி கொடுக்காத அதிகாரத்தை பறிக்கிறீங்க, இந்தியை திணிக்கிறீங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்ட்டு. இப்படி தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல விஷயங்களை செய்யும்போது
அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய இப்போ இருக்கிற பாஜகவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்களும் கொள்கை முரண்தல தானே இருக்கிறோம், ஆனா வந்து வெறும் கூட்டணிக்காக தானே வந்து சேர்றோம், நீங்களும் அந்த மாதிரி சேர்ந்தீங்க, நாங்களும் உங்களை அகற்றுவதற்காக நாங்க இந்த கூட்டணி அமைக்கிறோம், இதுல ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இல்லையா? தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமா இருக்கிற பாஜக 2300 கோடி பணம் கொடுக்கல. இன்னைக்கு ஏழை மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிகளில் அந்த RTE படி சேர்க்க முடியலையே, ஃபண்ட்ஸ் கொடுக்காதனால. சமக்கிர சிஷ்யா யோஜனால டீச்சர்ஸ்க்கு பணம் கொடுக்க முடியலையே. இதை ஒத்துண்டு நீங்கள் வந்து கொடுக்குறேன்னு ஒத்துணை இப்போ கொடுக்காத நீங்கள் வந்து இருமொழி ஃபார்முலா தானே அதிமுகவோட கொள்கையும், திமுகவோட கொள்கையும் இருமொழி ஃபார்முலா தானே. அதை கடைப்பிடிக்கிற திமுக அரசாங்கத்தை பனிஷ் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை நீங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அது கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் க்ளோஸாக இருக்கீங்களா? சொல்லி 2300 கோடி வாங்கி கொடுங்களேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அரசியல் தான் முக்கியம், பாஜகவோட சேர்ந்து நான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பேனே தவிர தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். 2300 கோடி தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கி தர மாட்டீங்க. பாஜகவோட உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம். நீங்கள் தான் பாஜகவோட நெருங்கி இருக்கீங்களே. நீங்களும் இருமொழி லாங்குவேஜ் தானே, அந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தானே உங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கும் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ வந்து அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பனிஷ் பண்ணப்படுறது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணியை உறுதி செய்யறதுக்காக வந்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாரே தவிர OPS அவர்களையோ டிடிவி அவர்களையோ வந்து சந்திக்கல. அது எங்களுக்கு வருத்தம் தான்றதை அவங்க சொல்லிட்டாங்க வெளிப்படையாவே. பட் இருந்தாலும் இப்போ அமமுகவின் பெயரை வந்து அவர் தொடர்ந்து மென்ஷன் பண்ணவே மாட்டாரு. ஆனா அவங்க வந்து NDA கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு, அடுத்ததா OPS நானும் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இது எப்படி போக போகுது அப்படின்றத பத்தி அவங்களுக்குள்ள இன்னும் ஜெல் ஆகலை சார். அவங்க ஜெல் ஆகலை மேடம். ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள வந்து பாஜகவோட இவங்க நெருக்கமாக இருக்காங்க. யாரு? தினகரனும் OPS நெருக்கமாக இருக்காங்க. ஆனால் OPS பாஜகவோட EPS பாஜகவோட நெருக்கமாக இருக்காரு. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே இவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா தினகரனும் OPS அப்படின்னா இல்லை. ஏன்னா EPS இவங்களை ஏற்றுக்க மாட்டேன்றாரு, இதுவும் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. இவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, தினகரன் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. அது வந்து EPSக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். முதல்ல வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கூட்டணியை செய்விடணும். திமுக அணிகளில் குழப்பம் இருக்குன்னு எடப்பாடி பேசுகிறாரு. திமுக அணியில் குழப்பம் இருந்தால் கூட கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த அணியில் தான் தொடருவோம் தான் கடைசியில் முடிக்கிறாங்க. கருத்து வேறுபாடு இருக்குது, இந்த அணிலாம் தொடருவோன்றாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து முதல்வர் கேண்டிடேட் யார், NDA கூட்டணி ஆட்சியா தனிப்பட்ட ஆட்சியான்றது பல குழப்பங்கள் இருக்குது. உங்ககிட்ட எந்த கட்சியும் ஏன் வரல? நீங்கள் 2 பேர் கூட்டணி சேர்ந்து இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் எந்த கட்சியும் உங்ககிட்ட வரல? நீங்களே எப்போ வரும்? வாசன்லாம் ஒரு பெரிய அளவுக்குலாம் இல்லை, ஒரு சின்ன ஏரியாலே ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கும். ஜான் பாண்டியனுக்கு அவ்வளோதான் இருக்கும். பெரிய கட்சிகள் யாரும் வரல. தினகரன் போன்றவர்கள்லாம் கூட்டணி ஆட்சின்றாங்க. அதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது. ஸோ அதனால் வந்து இவரை பொறுத்த மட்டும் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை முதல்ல பார்த்துட்டு பயணத்தை கிளப்பியிருந்தாருன்னா அது மக்கள் பார்வையில் அதிமுக ஒற்றுமையாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அது மேலே ஒரு நம்பிக்கை வரும். இப்போ வந்து இவருக்கு என்னென்னா சுயநலம் காரணமாக தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துட போதுன்ட்டு இவர் தனியாகவே பயணம் போகிறாரு. இவர் தனியாக பயணம் போகிறது பயணம் வெற்றியாக தோல்வியான்றது அது பல விதமான கருத்துக்கள் இருக்குது. பயணம் போகிறது அவருடைய விருப்பம், போகிறாரு. ஆனால் அதில் பாஜக சார்ந்த ஒரு கொள்கைகளையும் சேர்ந்து பேசுகிறார். அதுதான் அடிப்படையான விஷயம். ஏற்கனவே பாஜகவோட லயபிலிட்டி அவங்கள தோளில் சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். தமிழ்நாட்டுக்கு அவங்க பண்ணுற துரோகங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களோட சேர்ந்துருக்கார். அவங்கள தோளில் சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதுவே அவருக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு. ஆக்சுவலாக அதையும் சமாளிச்சுட்டு போகிறார். இப்போது அப்புறம் வந்து பாஜக பங்கு பெற ஆட்சி வரப்போதா இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களான்னா அதுக்கு பதில் கிடையாது. நாங்கள் தான் முதல்வர் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா சைட்லேருந்து அப்படிப்பட்ட ஒரு குரலே வரல. ஸோ அதனால் இவர் ஒரு பக்கம் இப்படி போனால், ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு 26 தேர்தல் முக்கியம் இல்லை, எங்களுக்கு 29 தேர்தல் தான் முக்கியம். அப்போனா எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டீங்களா? அவர் முதல்வர் ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டையும் பரவாயில்லையா, உங்களுக்கு அக்கறையே கிடையாதா? ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க? 26 நோக்கி போகும்போது நாங்கள் வந்து இவரை வந்து முதல்வராக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம், கடுமையாக உழைப்போம் அப்படி சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எங்களுக்கு 29 தான் முக்கியம்னா அப்போ வந்து இப்போ எடப்பாடியை கைவிட்டீங்களா நீங்கள்? எடப்பாடி எப்படி வேணால் பண்ணிக்கிட்டோம், அவர் வந்தால் ஜெயிச்சா ஜெயிக்கிறாரு, ஜெயிக்காட்டி போகிறாருன்னு உங்கள் அர்த்தம். உங்கள் இதுவா அரசியலில் 26 நீங்கள் கடந்து 29 போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. 26 நீங்கள் கூட்டணியாக வின் பண்ணணும், திமுக ஆட்சி அகற்றணும், அதுதான் உங்கள் நோக்கம். அதுக்கு நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்றதை விட்டுட்டு 26 விட நமக்கு 29 முக்கியம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சார், இப்போ எடப்பாடியை கைவிட்டுருச்சா, அப்படி கைவிடுறாங்களான்ற கேள்வி எழுப்புறீங்க. ஆனா 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 2வது இடத்தை வந்து நிறைய இடத்துல பிடிச்சிருந்தாங்க. ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம். இதுக்கு காரணம் வந்து ஒரு OPS அவர்கள் அமமுக கட்சியெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு வலுவான ஒரு வாக்கு வச்சிருந்தாங்க. அதுதான் பாஜகவுடைய வெற்றியில பிரதிபலிச்சது அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா இப்போ அவங்களையே வந்து பாஜக பெருசா கண்டுக்கலையோன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்களே கண்டுக்கல. காரணம் வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கிறதுனால EPS வந்து சொல்றாரு, ரொம்ப அவங்கள சேர்த்துக்கிறத பத்தியே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுவே அவங்களுக்கு ஒரு டிராபேக் தான். ஆமா, நிச்சயமா டிராபேக் தான். அது கிளியர் கட்டா வந்து இன்னும் வரல. அதாவது அந்த விஷயத்தை பத்தி கேட்டா
அமித்ஷா என்ன சொல்றாரு, அது அவங்க கட்சி விஷயம், இன்னொரு கட்சி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்ன்றார். ஆக்சுவலா அப்போ அதிமுக அழியணும்ன்ற மாதிரி ஓபிஎஸ் சேர்க்கறத பத்தினா அவங்களுக்கு வந்து இன்னொரு கட்சியோட விஷயம், அது அவங்க நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் நீங்க உங்க குருமூர்த்தி தானே தலையிட்டு ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்த வச்சாரு அந்த காலத்துல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்பெல்லாம் தலையிட்டீங்கல்ல, அவரு தான் சொன்னார் வெளியில வந்து, குருமூர்த்தி சொல்லி தான் தர்மயுத்தம். அப்புறம் நீங்க மறுபடியும் ஓபிஎஸ் எப்படி சேர்ந்தாரு உள்ள, அப்புறம் ஓபிஎஸ் வெளில வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வெளில அமிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அடிப்படையான விஷயம் என்னன்னா வந்து, தினகரனையோ அல்லது வந்து சசிகலாவையோ அல்லது வந்து தினகரனை கூட்டணியில் கொண்டாந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் அதிமுகவில் இணைத்து கொண்டு நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு கட்சிக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பலமாக இருக்கிற ஒரு கட்சின்ற ஒரு தோற்றம் வரும். அது இல்லை அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பலன் வந்து உங்கள் பயணத்தில் கிடைக்காது. ஏற்கனவே பாஜகவை நீங்கள் தோளில் சுமக்கிறீங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற பல விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு மாறாக நீங்கள் பாஜகவுடைய டோன்லேயே பல விஷயங்கள் பேசுகிறீங்க. அவங்க குரலை நீங்கள் எதிரொலிக்கிற மாதிரி இந்த கோயில் விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அது நிச்சயமாக நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பாஜகவோட சேர்ந்ததுனால 13% மைனாரிட்டி ஓட்டை இழக்கிறீங்க. தலித் ஓட்டையும் நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பயணம் போங்க. ஆனால் பயணம் போகும்போது நீங்கள் மக்களுக்கு விளக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது. பாஜகவோட ஏன் கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்குற பாஜகவோட ஏன் கூட்டணி? நீங்கள் நல்ல கட்சி கெட்ட கட்சி திமுக இப்போ வச்சதே கிடையாது. இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு பாஜக என்ன பண்ணுது? ஆக்சுவலாக எய்ம்ஸை சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் கட்டி முடிக்கல? இதுக்கு பின்னாடி சொன்ன எய்ம்ஸ்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டாமா? வக்ஃப் போர்டு பில்லு கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்கள்? ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க, அதில் உங்கள் கருத்து என்ன? தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது, அதோட நீங்கள் அந்த பாஜகவோட நீங்கள் சேர போகிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா? கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னா இருக்கலாம், பட் ஆனால் நடைமுறையில் தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கையில் பாஜக எடுக்கும்பொழுது நீங்கள் அதோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அதோட தேர்தலுக்காக உடன்பாடு கொள்வது என்பது பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மக்கள் பார்வையில் எல்லாத்துலேயும் ஒரு எதிர்மறை கருத்துக்களை வச்சிருக்கிற பாஜகவோட நீங்கள் போகும்போது கொள்கை வேறு கூட்டணி வேறு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து சமரசம், இந்த கொள்கைகளெல்லாம் சமரசம் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் பார்வையில் வந்து நிச்சயமா அது வந்து ஒரு சரியா அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை கொண்டு வராது. சரி, இப்போ இபிஎஸ் அவர்களுடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே ஒரு குழப்பம், அதாவது பாஜகவுக்கு என்டிஏவுக்கு சப்போர்ட்டா வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை பண்ண போறாரா இல்ல அதிமுக அப்படி பண்ண போறாரா அப்படின்ற குழப்பம் இருக்கும்போது அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டியதுக்கான ஒரு ஆலோசனை நடத்த போறதா சொல்றாங்க. என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஓபிஎஸ் வந்து அவர் வந்து அதிமுகவில் தான் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, கோர்ட் மூலமாக ஃபைட் பண்ணுறாரு. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் பேட்டில் பெண்டிங்காக இருக்கு வச்சுக்கோங்க. அவருடைய சண்டையை அவர் தான் போடணும். அவருடைய சண்டைக்கு பாஜக துணைக்கு வராது. பாஜக தனது தேவை என்னவோ அதை தான் கவனிக்கும். தனக்கு ஆதரவாக ஓபிஎஸ் இருந்தாலும் பெட்டர்னு நினச்சா ஓபிஎஸ் சேர்த்துப்பாங்க, இல்லை இவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அவங்கள நம்பி இவர் வந்து தன்னுடைய சண்டையை வந்து இபிஎஸோட சண்டையை வச்சுக்கூடாது. இவர் வந்து தனக்கான செல்வாக்கை உருவாக்கணும். தனக்கான செல்வாக்கை உருவாக்கினாதான் இபிஎஸ் உருவாக்கினாதான் இபிஎஸ் வந்து ஓரளவுக்கு வழிக்கு வருவார். அப்போ இவர் தனியாகவே எதிர்த்து களம் காணணும். ஈரோடு ஈஸ்ட்லாம் போட்டி போட்டுருக்கணும். ஓபிஎஸ் போட்டி போட்டு அவரை வந்து அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, சரி நமக்கு எதிரான ஒரு கட்சி பலம் இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ தன்னுடைய பலத்தை காமிக்கிற மாதிரியான விஷயங்களை ஓபிஎஸ் செய்யணும். எந்த விதமான பலமும் இல்லை, நான் வெறும் சட்ட போராட்டம் மட்டும் நடத்துவேன் அப்படின்னால இபிஎஸ் இவரை கண்டிக்கவே மாட்டார். அவர் பொதுக்குழு பின்னாடி வச்சிருக்காரு, எம்எல்ஏலாம் அவர் பின்னாடி இருக்காங்க, நல்ல பணபலத்தோட வசதியாக இருக்கார். அவர் கூட இவர் மோதணும். இவர்த்தையும் பணபலம் இருக்குது, இவர் வந்து அது செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் இவர் செய்யணும். இவர் செய்யாத பேசாமல் இருக்கார். எல்லாம் கனி பழுத்து தன் மடியில் விழுந்து இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் விழாது. சுற்றுப்பயணம் வந்து பயனில்லாத, அது விழாது. நீங்கள் கிளாரிட்டியே இல்லை. நீங்கள் யாருக்காக பிரச்சாரம் பண்ண போறீங்க? நீங்க நிக்கிற தொகுதியிலையோ உங்களுக்கு கிடைக்கிற சீட்லயோ அதிமுக உங்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? ஈவன் தினகரன் இருந்தா கூட, தினகரனோ ஓபிஎஸ்ஓ அவங்க நிற்கிற சீட்டில் அவங்க அதே கூட்டணியில் இருந்தால் கூட அதிமுக தொண்டர்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா? பிரச்சாரம் பண்ணி அவங்க வின் பண்ணி வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து அதிமுகவில் இருக்கிற இபிஎஸ்க்கு தான் ஆபத்து, அவருடைய பதவிக்கு தான் ஆபத்து வரும். இவங்க சும்மா இருப்பாங்களா? அங்கே போயிட்டு இவங்க பலம் பெறாத இபிஎஸ் விரும்ப மாட்டார், இபிஎஸ் பலம் பெறாத இவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அதிமுக போட்டி போடுற தொகுதியில் இவங்களோட நிலைமை என்னவா இருக்கும்? அதனால தான் ஒன்றுபடணுன்றது. நீங்கள் கூட்டணியில் இருந்தால் மட்டும் போராது. கூட்டணியில் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றுபட்டீங்க வச்சுக்கோங்க, கட்சியாக ஒன்றுபட்டீங்கன்னா அப்போ இந்த தொண்டர்கள்லாம் ஒன்றாக கலந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைங்க வெறும் கூட்டணியிலே இருப்பாங்க அப்படின்னா அதிமுக போட்டி போடுற தொகுதியில் தினகரனும் ஓபிஎஸ் ஆட்களும் காலை வாரி விடுவாங்க, தினகரனும் ஓபிஎஸ் ஆட்களும் போட்டி போடுற இடத்துல அதிமுக ஆட்கள் காலை வாரி விடுவாங்க. அதனால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது இல்லாத இந்த கூட்டணி போச்சுன்னா சவுத்தில் பிரச்சனைகளை சந்திக்க பாஜக என்ன நினைக்குது,
நம்ம இருக்கிறதுனால எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்குது. ஒருவேளை அவங்க கேண்டிடேட்டுக்கு வேணால் ஓட்டு போடலாம். அதிமுக இருக்கிற இடத்துல ஓட்டு போட்டால் இபிஎஸ் பலம் பெறுவார்ல, அதை அவங்க எப்படி விரும்புவாங்க? அவங்க தான் அவர் கூட சண்டை போட்டு இருக்காங்கல்ல. இது சிக்கலான விஷயம். அதனால் இந்த சிக்கலை வச்சுன்னு ஓபிஎஸ் என்னத்தை பயணம் போடுறது? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக வந்து ஒவ்வொரு வீடா தட்டி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு பரிதாப நிலையில இருக்கிறாங்கன்றது சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? அது பரிதாபம் இல்லைங்க. கட்சியில வந்து உறுப்பினர்கள் சேர்க்கறது வந்து காலங்காலமா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதுங்க. அவங்க ஒவ்வொரு வீடா ஏன் தெரியுமா போறாங்க? அவங்க வந்து தன்னுடைய சாதனைகள் சொல்றது மட்டும் இல்லாம உறுப்பினர் சேர்க்கையும் சேர்த்து பண்றாங்க. நீங்க வீட்டுக்கு வீடு போறீங்க, அந்த காரியத்தையும் சேர்த்து பண்றீங்க. நீங்க 30 ஒரு வாக்குச்சாவடியில் 1200 பேர் இருக்காங்கன்னா 30% பேர் அதில் நீங்க சேர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 350 பேரை நீங்கள் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ ஒரு 350 பேரை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா கட்சிக்கு வந்து இப்போது இதுவரையும் வந்து 31 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க. இந்த 6 நாளில் 31 லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? மண்மொழி மானம் காக்கிறதுக்கு ஓரணியில் திரள்வோன்ற ஒரு கோஷத்தை வச்சுட்டு அவங்க வீடு வீடாக போகிறாங்க. 45 நாளைக்கு அந்த பயணம் போகுது. அது முடியும் போது 1 கோடி பேரை சேர்த்தாலும் சேர்க்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அப்படி போகும்போது அவங்க சாதனைகளும் சொல்கிறாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தையும் செய்கிறாங்க. பாஜகவுக்கு தோல் கொடுக்குற அதிமுகவையும் சேர்ந்து சைமல்டேனியஸாக நம்ம தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுற பாஜகவோட அதிமுக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க செய்கிறது வந்து வீட்டுக்கு வீடு பிரச்சாரம். எடப்பாடி பண்ணுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. எடப்பாடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வீடு போகிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரோட் ஷோ வந்து இப்போ ஸ்டாலின் தான் பண்ணுறாரு. பல ஊருக்கு போகிறாரு, அவரும் வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு, நடந்து போகிறாரு, இதில் வேனில் போகிறாரு, காரில் போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இவர் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் வந்து இன்னும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஏரியா, ஏடிஎம்கே அங்கே இது பண்ணுறாரு. இவருக்கு இன்னும் பலவீனமான ஏரியா வந்து டெல்டா சவுத்தெல்லாம் இருக்குது. டெல்டாவில் 41 தொகுதிகள் எம்எல்ஏ தொகுதி இருக்குது. போன 21 தேர்தலில் 4 இடத்துல வின் பண்ணாங்க. இத்தனைக்கும் பாஜக கூட்டணியோட 4 இடத்துல வின் பண்ணாங்க. இவ்வளோ பலவீனமான டெல்டா பகுதி சவுத்தில் வந்து 58 தொகுதிகள் இருக்குது. போன வாட்டி 16 தொகுதிகள் தான் வின் பண்ணாங்க. வடமத்திய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான தொகுதிகள் தான், 77 தொகுதிகளில் ரொம்ப குறைவான தொகுதிகள் தான் வின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பல பகுதிகளில் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குது. அதனால தான் அதிமுக ஒருங்கிணையணும், அது ஒன்றிணையணும். அது ஒன்றிணையாத போச்சு வச்சுக்கோங்க, எதிர்பார்த்த பலனை வந்து டெல்டாலையும் கிடைக்காது, சவுத்துலையும் கிடைக்காது. சரி, இது ஒரு பொருந்தா கூட்டணின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து சொன்னாலும் சரி, இல்ல விமர்சகர்கள் வந்து அவங்களுடைய பார்வையை முன் வச்சாலுமே, இப்போ அவங்க 2 தலைவர்களுமே எடப்பாடி பழனிசாமியும் சரி நயனா நாகேந்திரனும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே நாங்க ஒன்னாதான் இருக்கோம், நாங்க இணக்கமா இருக்கோன்றத நிரூபிக்கிற வகையில இப்போ இவருடைய பிரச்சாரத்துக்கு இவர் போய் பேசுறதும், முருகன் மாநாடு நடந்தா அங்க அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் போறதும், இப்படியான ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஒரு இதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, அவங்க கூட்டணியாக இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு இருக்குல்ல. பாஜக பங்கு பெறும் அரசு, என்டிஏ அரசாங்கம், கூட்டணி அரசாங்கம், இந்த மாதிரி பலது குழப்பம் இருக்கு. முதல்வர் கேண்டிடேட் யாருன்னா குழப்பம் இருக்கு இல்லையா? அவங்க ஏதோ உணர்த்த நினைக்கிறாங்க இது மூலமா. இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒற்றுமையாக இருக்கோம்னு சொல்ல வராங்க. ஆனால் பாஜக மத்திய பாஜக அரசு, மத்திய என்டிஏ அரசு தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கிற பல விஷயங்கள் இன்னும் 2300 கோடி ரிலீஸ் பண்ணலன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதனால வந்து இன்னும் மெட்ரோக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல, இன்னும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்காத இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நீங்கள் இது மாதிரி பல ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருந்தபோது எப்படி செயல்பட முடியும்? அதனால வந்து கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்குறீங்க, நிர்வாகத்தை சரியாக நடத்த விட மாட்டேன்றீங்க, எல்லாத்துக்குமே சட்ட போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு பாஜகவோட நீங்கள் சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்கள் இப்போ இந்துத்துவ பிரச்சாரம், பாஜகவோட நம்பிக்கை என்னென்னா, இப்போ திருப்பரங்குன்றம் போன்ற பல விஷயங்கள் இது கையில் எடுக்கிறாங்க. இந்துத்துவ வாக்கு வங்கியை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு தான் எடுக்கிறாங்க. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? அதே இந்துத்துவ வாக்கு வங்கியை தான் நம்மளும் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு போடுறதில்ல. அதனால் அந்த வாக்கு வங்கியை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிலேயே சேர்ந்து அந்த ஜோதியிலேயே நம்ம கலந்துடலாம், இந்துத்துவ ஜோதியிலேயே கலந்துடலாம்னு முடிவு பண்ணி தான் இந்த அறநிலையத்துறை பற்றிலாம், ஒரு கோயிலை பற்றிலாம் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நம்மளும் ஒரு இந்துத்துவ பாலிசியிலே போயிடலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. சார், இன்றைய தேர்தல் சூழல் குறித்து எல்லா கட்சிகளும் பரபரப்பாக அவங்களுடைய தேர்தல் பணிகளை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி சார்.